சொல்லுங்க, இரட்டை குவளை முறை தவறுன்னா இரட்டை ஊதிய முறை தவறு இல்லையா? எந்த சமூக நீதியை நாம பார்க்கணும்? இப்ப திமுக அரசு ஒவ்வொரு மேடையிலுமே தங்களை ஒரு சமூக நீதி ஆட்சின்னு தங்களை பிம்பப்படுத்திக்கிறவங்க, ஏன் உங்களுக்கு ஆசிரியர்களுக்கான சமூக நீதியை ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதைத்தான் நாங்க நினைவூட்டிட்டு இருக்கிறோம். நீங்க சமூக நீதி எங்களுக்கு மறுத்துட்டு இருக்கிறீங்க. சமூக நீதியை மறந்துட்டாங்களோ? மறந்திருக்க வாய்ப்பில்ல. ஒருவேளை எங்களை பார்க்க அவங்க நினைச்சுக்கிட்டே தான் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா வெல்லும் பெண்களின் நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில முழுக்க பெண்களுக்கான திட்டங்களை, பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. நாங்களும் பெண்கள் தான். தொடக்க பள்ளி துறையில பெரும்பாலும் பெண்ணாசிரியர்கள், ஏறத்தாழ 80% பெண்ணாசிரியர்கள் கொண்ட துறை தொடக்க கல்வித்துறை. அப்ப நாங்களும் பெண்கள் தான். எங்களுக்கும் சமூக நீதி வேணும், எங்களுக்கும் சமநீதி வேணும்னு தான் அவரை தேடி நாங்க கேட்கிறோம். ஓகே, இப்ப அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்திருக்காங்கல்ல, அது எப்படி உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஓய்வூதிய திட்டமா நீங்க நினைக்கிறீங்களா? அதுல பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஆசிரியருடைய பங்களிப்பு இருக்காது. இந்த ஓய்வூதிய திட்டத்துல ஆசிரியருடைய பங்களிப்பு இருக்கும். அந்த தொகை தான் இறுதியில கொடுக்குங்கிற நிறைய சிக்கல்கள் அதுக்குள்ள இருக்கு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட பங்களிப்போட தான் அந்த ஓய்வூதிய திட்டம் இறுதியில உங்களை சேருது அப்படின்னா, இதுல அரசோட பங்களிப்பு என்ன இருக்கு? ஓய்வூதியம் அப்படிங்கிறது முழுக்க அரசோட பங்களிப்புல தானே அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சேரணும். அப்ப திமுக அரசு இதை தற்காலிகமா அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் சமாதானப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டமா? அதை பற்றி நாங்க இன்னும் ஆழமா பார்க்கல. எங்களுக்கு ஓய்வூதியம் வந்தா கூட இந்த ஊதியத்தால பெரிய பலன் இல்ல. எங்களுக்கு பெரிய அளவு பென்ஷன் வரவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்களுடைய அடிப்படை ஊதியம் தான் அடிபடுது. அடிப்படை ஊதியம் அடிபடுற நேரம் வேற எதுவுமே எங்களுக்கு பயம் தராது. அதை சரி செஞ்சாதான் அது அடிப்படையில எல்லாமே மாறும். அடிப்படை ஊதியம் மாறினாலும் அது ஏற்றபடி டிஏ மாறும், எல்லாமே மாறும். இப்ப எங்களுக்கு அடிப்படை ஊதியமே இவ்வளவு பெரிய அடியா இருக்கிறப்போ இந்த பென்ஷன் திட்டத்துல பெரிய பயன் எங்களுக்கு இருக்காது. அடிப்படை ஊதியம் சரி செய்யப்பட்டா மட்டுமே எங்களுக்கு அதுல கூட ஏதாவது பயன் வரலாம்.